ஆஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஜோதிடத்துல நவகிரகங்களோட தலைவரா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம். அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில புதனும் வராரு. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பிறக்குது. நவகிரகங்களோட மாற்றத்தால 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். தங்களை நேசிப்பவர்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சு லாபஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகுது. அதனால பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இனிமேல் புதிய முயற்சி இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல தடை தாமதங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை தான் இதுவரைக்குமே இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கல்யாணம், காது குத்து, தாய் தந்தையரோட 60வது கல்யாணம், இந்த மாதிரி சுபகாரியங்கள் அப்படிங்கிறது இனிமேல் நடக்கும். கடன் சுமையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பலவிதமான யோசனைகள்லையும் இனிமேல் ஈடுபடுவீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது செலவு அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால சற்று சிக்கனத்தை கடைபிடிக்கிறது மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லது. இந்த மாதத்துல மிதுனராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வைகாசி மாதத்துல அதுவும் விரயஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. அதனால செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கும். உங்களுக்கு வேலை தொடர்பா வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அதனால ஒரு மாதிரி தனிமையை உணரக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். பயணங்கள் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் வரலாம். குடும்பம் மற்றும் உடன் பிறந்தவர்களோடலாம் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்ற விஷயங்கள்லாம் அதிக கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய பேச்சு, செயல், செலவு சார்ந்த விஷயத்திலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. இந்த மாதத்தில் சுக்கிரன் வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல குருவோடு இணைந்து செஞ்சரிக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் தேடி பார்த்தும் கிடைக்காம இருந்த ஒரு பொருள் இனிமேல் நீங்க தேடாமலேயே கைக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம். இதுவரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி பாதையில பல்வேறு விதமான தடைகள் இருந்திருக்கும். இனிமேல் அந்த தடைகளை நீக்கி வளர்ச்சியை கொடுக்க போறாரு சுக்கிரன். வருமானம் அப்படிங்கிறது தேவையான அளவு இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தீங்க அப்படின்னா சேமிக்கிற அளவு இருக்கும். இல்லைன்னா விரயஸ்தானத்துல குரு இருக்கிறதால நெருங்கிய உறவினரோடலாம் பரஸ்பர அந்யூன்யம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உங்களுக்கு கவலையை கொடுக்கும் விதத்தில் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் அப்படிங்கிறது வரலாம். சிறு சிறு மருத்துவ சிகிச்சையினால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். விலையுயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் சற்று பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதால கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கணும் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே. திருமண முயற்சிகள் எல்லாம் தவறான வரன் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீர விசாரிச்சு தான் நல்ல முடிவெடுக்கணும். விசாரிக்காம எந்த ஒரு முடிவையும் இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே. ரிஷப ராசிக்கு புதன் அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி மாதம் 11ஆம் தேதியே போறாரு. ராசிக்கும் அதிபதி, சுகஸ்தானத்துக்கும் அதிபதி புதன். அவர் விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கி அதை விரிவாக்க செய்யறதுக்கெல்லாம் முன் வருவீங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கெல்லாம் வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வங்கி கடன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதாலையும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதாலையும் வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமையும் பொறுப்புகளும் உங்களுடைய சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரமும் பாராட்டுதலும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. ஓய்வில்லாத கடின உழைப்பு உடல் சோர்வையும் உடல் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். அதற்காகலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. வேலை வாங்கினாலும் அதற்கு ஏற்ற கூலி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவு உழைச்சாலும் அந்த அளவு நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு தான் தோன்றுமே தவிர ஐயோ வேலையால நமக்கு உழைக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு வராது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் போறாரு. ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியானவர் செவ்வாய். லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில நேரத்தில் நேர்மையில்லாத போட்டிகளும் சில தருணங்கள்ல பண நெருக்கடி கூட ஏற்பட்டாலும் அவ அனைத்தையும் சமாளிச்சு விற்பனையை நீங்க அதிகரித்து லாபத்தை பெற வைப்பீங்க. சனி மற்றும் ராகு செவ்வாய் 3 கிரகங்களுமே ஏற்றுமதி துறையினருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு. வெளிநாடுகள்லாம் நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும். வேலை சம்பந்தமா வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம். வைகாசி மாதம் 27ஆம் தேதி உங்க மிதுன ராசிக்கே புதன் வராரு. உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே இருக்கிறது நல்ல யோகமான நேரம். தொட்டது துலங்கும், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல செய்தி அப்படிங்கிறது இல்லத்துல வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள்லாம் வரலாம். உத்தியோகத்தை உதறி தள்ளிட்டு நண்பர்களோடு இணைஞ்சு தொழில் செய்வதை பற்றிலாம் யோசிப்பீங்க. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் கைகூடி வரும் இந்த மாதத்தில். வைகாசி மாதம் 31ஆம் தேதி உங்க ராசிக்கு சுக்கிரன் வராரு. விரையாதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கே இருக்கும் பொழுது சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். பெண் பிள்ளைகளோட சுப சடங்கு, பெண் பிள்ளைகளோட கல்யாணம் இதெல்லாமே கைகூடி வரும். உத்தியோகத்துல எல்லாம் உங்க மேலதிகாரிகள் நீங்க கேட்ட குரலுக்கு செவிசாய்ப்பாங்க. கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சென்று வருவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்சியில உருவான பல எதிர்ப்புகளையும் முறியடிச்சு உங்களுடைய இடத்தை பலப்படுத்திக் கொள்றதுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைய போகுது. உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்தையும் மக்களிடையே இருக்கக்கூடிய உங்களுடைய செல்வாக்கையும் எந்த விதத்திலையும் அது பாதிக்காது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். தயாரிப்பாளர்கள்லாம் புதுப்பட தயாரிப்புகள்ல துணிந்து முதலீடு செய்யலாம். நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்களுக்கெல்லாம் கடின உழைப்புக்கு ஏற்ற லாபமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மக்களிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் மேல அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவின் நிலையால குடும்ப பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைவையும் ஏற்படுத்தலாம். அதனால அலைச்சலும் உழைப்பையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். நெருங்கிய நண்பர்களோடு, நெருங்கிய உறவினர்களோடு கருத்து வேற்றுமையெல்லாம் வரலாம். சற்று விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வைகாசி மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. காலை மாலை அப்படின்னு இரு வேளையிலுமே அபிராமி அந்தாதி கேட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது உங்களுக்கு. இது மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அம்பால நினைச்சு வழிபட்டுட்டு வாங்க. அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். வாராகி அம்மன் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு.